السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரிய கண்ணியமானவர்களே, ரமதானுக்காக வேண்டி தயாராகக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்திலே ரமதானுக்காக வேண்டி தயாராகுவார்கள். தன் உடம்பை, தன் மனைவிமார்களை, தன் சூழலை அவர்கள் தயாராக்கி கொள்வார்கள். அது விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்திலே வேறு எந்த மாதத்திலும் நோன்பு பிடிக்காத அளவுக்கு நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், லிமா அராக தஸூமு ஷஹ்ரன் மின ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். நீங்கள் ஏன் ஷஅபான் மாதத்தில் வேறு எந்த மாதத்திலும் பிடிக்காத அளவுக்கு நோன்பு பிடிக்கின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பதில்களை சொன்னார்கள். ஏன் ஷஅபான் மாதத்திலே அதிகம் நோன்பு பிடிக்கின்றேன் என்பதற்கு ரெண்டு காரணங்களை சொன்னார்கள். முதலாவது காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذاك شهر يغفل عنه الناس بين رجب ورمضان. இந்த மாதம் ரஜப், ரமதான். ரஜப் என்றால் கண்ணியமான 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் ரஜப் என்ற மாதம். இரண்டாவது ரமதான், மாதங்களின் தலைவர். இந்த ரெண்டு சிறப்புக்குரிய மாதங்களுக்கு இடையில் வரக்கூடிய ஒரு மாதம். இதிலும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. மக்கள் அந்த சிறப்பை விளங்காமல் இருக்கக்கூடிய மாதம் என்பதனால் இது சிறந்த ஒரு மாதம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி நான் அதிகம் நோன்பு நோக்குகிறேன் என்று சொன்னார். இந்த ஷஅபான் மாதத்திலே பல நலவுகள் இருக்கின்றன. அதில் ஒரு நலவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் அடியார்கள், மனிதர்கள் செய்த அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் செய்த அமல்கள் உயர்த்தப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் 3 முறைகளிலே உயர்த்தப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் எமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். காலையிலும் மாலையிலும் ஷிஃப்ட் அடிப்படையிலே மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பூமியை நோக்கி வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இரவு நேரத்திலே மனிதர்களுடன் இருந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் செல்கின்றார்கள். செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கின்றார், கைஃப தரக்தும் இபாதி, எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். அவர்கள் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், நாங்கள் அசர் நேரத்தில் செல்லும் பொழுது தொழுது கொண்டிருந்தார்கள், அசரை தொழுது கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஃபஜ்ர் நேரத்தில் அவர்களிடமிருந்து வரும் பொழுது அவர்கள் ஃபஜ்ரை தொழுது கொண்டிருந்தார்கள், போகும் பொழுதும் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். நாங்கள் பூமியை விட்டு வரும் பொழுதும் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதனால் தான் ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை. எமது அமல்களை கொண்டு போய் அடியார்கள், மலக்குமார்கள் இவர்கள் இப்படியெல்லாம் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் விட்னஸாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தொழுகை தான் ஃபஜ்ருடைய தொழுகை. எனவே மலக்குமார்கள் இரவு வேளையிலே இருந்தவர்கள், பகல் நேரத்தில் இருந்தவர்கள் என்ற 2 மலக்குமார்களும் இப்படியான முறையில் அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவது, மனிதர்களுடைய அமல்கள் வாரத்தில் ஒரு தடவை உயர்த்தப்படுகின்றன. அந்த நாள் தான் வியாழக்கிழமை நாள், தேர்ஸ்டே நாள். இந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளிலே மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. ஆனால் யார் உறவுகளை துண்டித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது, மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுவது வருடத்துக்கு ஒரு தடவை, அது ஷஅபானுடைய மாதத்தில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்திலே அதிகம் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்றால், ரமதானுக்கு தயாராகுவதற்காக வேண்டி. ரமதானிலே 30 நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு தன் உடம்பை தயாராக்கி அதில் பிராக்டிஸை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானிலே அதிகம் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். இரண்டாவது காரணம், பெண்கள், அவர்களுக்கு கலாவான நோன்புகள் இருக்கும். கணவன்மார்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த நோன்பை பிடிக்கும் பொழுது பெண்களுக்கும் அந்த நோன்பை, கலாவான நோன்பை நோட்பதற்குரிய
சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற கருத்தை உலமாக்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே நாம் அதிகம் நோன்பு நோட்பதற்கு முயற்சிப்போம். ரமலானை நாம் வரவேற்பதற்காக வேண்டி அதற்கு தயாராகுவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொண்டு ரமலானை அடைந்து நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.